फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். तो ஷவர்மா வந்து டின்னருக்கு வந்து பண்ணலாம். இப்போ மாவு வந்து மத்தியானமே பிணைஞ்சு வைக்க போறேன். அப்பதான் நம்ம ரொட்டி சுடும்போது நல்லா சாஃப்ட்டா வந்து இருக்கும். இப்போ பால் வந்து எடுத்துர்க்கேன். நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுல நம்ம கை பொறுக்குற சூடுல வந்து எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துர்க்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து சேர்த்துர்க்கேன். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து விட்டுறலாம். அப்போ பொங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹீட்டான இடத்துல வச்சோம்னா நல்லா பொங்கி வரும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு மினிமம் ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ்க்கு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பொங்கி இருக்கு. இப்போ நம்ம மாவு வந்து சேர்த்துடலாம். நான் 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பால் எடுத்தேன். அதுக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு மாவு வந்து தேவைப்படுது. பிணைஞ்சு வச்சதுக்கப்புறமா நல்லா பொங்கி வரும். அப்போ இடையில வந்து நம்ம திறந்து இந்த மாவு வந்து பிணைஞ்சு வச்சோம்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்து வரும். மாவு வந்து பிணைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் தடவி வச்சிடலாம். எண்ணெய் இல்லைன்னா பாத்திரம் ஃபுல்லாக ஒட்டும். வந்து தடவி வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஊற விட்டோம்னா நம்ம ரொட்டி செய்யும்போது நல்லா சாஃப்டாக வந்து வரும். இதை மூடி வச்சிடலாம். நம்ம மத்தியானம் மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி இருந்துருக்குன்னு. நான் வந்து 2 தடவையே திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சேன். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து கிடச்சிருக்கு நமக்கு. ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாவு போட்டு நம்ம தேய்க்கும்போது கரெக்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை பொரிக்கணும். அதுக்கு வந்து மசாலா வந்து போட்டு வச்சிடலாம். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூட உங்களுக்கு கலர் வேணால் கலர் வந்து சேர்த்துக்கலாம். கலர் வந்து சேர்க்காமையே செய்கிறது தான் நல்லது. ரொட்டி வந்து சுட்டு எடுக்கிற வரைக்கும் இது நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வந்து மயோனைஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சீனி சேர்த்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சு அடிச்சிடலாம். இந்த மாதிரி முட்டை இது மட்டும் அடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாம். இதுக்கு எப்படி 1 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து தேவைப்படும். இந்த அளவுக்கு வந்திருக்கு. நமக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சிலேருந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு போதும்னா நம்ம எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் திக்காக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்குன்னு. நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு அடிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு அடித்தோம்னா தண்ணி பட்ட மாதிரி ஆயிரும். இது கூட நமக்கு லெமன் வேணும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு வந்து லெமன் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சூப்பராக மயோனைஸ் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரொட்டி வந்து சுற்றலாம்.
மாவை இன்னும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் மாவு வந்து போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவு வந்து உருட்டிடலாம். இந்த ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம மாவு வந்து போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். இது லைட்டாக 2 சைடும் மட்டும் சுட்டு மட்டும் தான் எடுக்க போகிறோம். ரொம்ப இது பண்ணல. அதுக்கப்புறம் தீயில் வந்து டைரெக்டாக வச்சு நம்ம சுட போகிறோம். போட்டதுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அது ஒரு ஸ்டாண்டு வந்து அடுப்பில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்ட ரொட்டியை வந்து இதில் டைரெக்டாக நம்ம தீயில் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக தீயில் போட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொட்டி. நல்லா உப்பி வருது பாருங்கள். நமக்கு ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சுற்றி வைக்கணும், இல்லைன்னா காஞ்சு போயிடும். இது மாதிரி நான் எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரொட்டி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம சிக்கன் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சிக்கனை பொரிச்சிடலாம். ஒரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ சிக்கன்லாம் வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கன் பீஸ்லாம் நம்ம மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி எடுத்துடலாம். பல்ஸ் மோடில் வச்சு. இப்போ சிக்கனை இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துட்டோம். 1 2மா. இப்போ கொஞ்சம் முட்டைக்கோஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நம்ம பொரிச்ச சிக்கன் சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன ரொம்ப மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரொட்டிக்குள்ளே வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம சவர்மா வந்து ரெடி ஆயிடும். இந்த ரொட்டியில் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சு எடுத்துருக்க போகிறோம். கொஞ்சம் மயோனைஸ் தடவிடலாம். சாஸ் ஊற்றிடலாம். ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். கீழே வந்து பட்டர் சீட் இருந்தால் பட்டர் சீட் போட்டு நம்ம மடித்து வந்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம்.
இதில் ஒரு டூத் பிக் இருந்தால் இந்த இடத்துல நம்ம குத்திட்டோம்னா நமக்கு வந்து சவர்மா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக நம்ம வீட்டிலையே வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நமக்கு சூப்பராக சவர்மா வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.